2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் குட் பை சொல்வார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விமர்சனம் என்ற பெயரில் திமுக கூட்டணிக்கு விளம்பரம் செய்வதற்கு நன்றி எனவும் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடக்கி வைத்ததுடன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பெருமை கொள்ளத்தக்கும் வகையிலான கலைஞர் அவர்களின் பெயரிலான கலைஞர் கனவு இல்லம் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு அக்கறை இல்லை என்று விமர்சித்தார். கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக பலமுறை கோரிக்கை வைத்தும் பாஜக அரசு அரசியல் செய்வதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய முதல்வர் திமுக அரசு கொண்டு வந்த திட்டத்தில் அதிமுகவினரும் பயனடைந்து வருகின்றனர் என்பதை எடப்பாடி பழனிசாமியால் மறுத்து பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பியதோடு விமர்சனம் என்ற பெயரில் திமுகவிற்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக அவருக்கு நன்றி என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். கடந்த 2019 தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு டாடா பை காண்பிக்க தொடங்கிவிட்டதாக விமர்சித்த முதல்வர் 2026 தேர்தலிலும் அதிமுகவிற்கு தமிழக வாக்காளர்கள் நிரந்தரமாக குட் பை சொல்லப் போகிறார்கள் என்றும் தெரிவித்தார். எனக்கு டாடா பை பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019 ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை. இதனிடையே ரயில்வே மேம்பாலம், இருவழிச்சாலை, நீர்நிலை புனரமைப்புகள் என மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான 8 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். முன்னதாக மயிலாடுதுறையில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று முதல்வர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லை என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து தான் எடுப்பதே முடிவு எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கிறது ஏங்க பந்தியிலே குறவைகளை இலை ஓட்டுனே. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்துள்ள பாஜக கூட்டணி ஆட்சி என்ற விவாதத்தை அரசியல் களத்தில் எழுப்பியுள்ளது. அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி பற்றி பேசி வரும் நிலையில் அதிமுக தலைவர்களும் அதற்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர். இப்படியான நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் கூட்டணி குறித்து தான் எடுப்பதே இறுதி முடிவு எனவும் உறுதியாக கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும், ஒன்னும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமக வரும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்த நிலையில் அது தொடர்பாக கேட்கப்பட்ட போது பாமக கூட்டணிக்கு வந்தால் பார்க்கலாம் என மழுப்பலாக தெரிவித்தார். சார் வந்தா பாத்துக்கல விடுங்க. ஏங்க பந்தியிலே குறவைகளை இலை ஓட்டுனே. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க சாத்தியமுள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு காலம் கடந்துவிட்டதாக கூறினார். அதிமுக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ஓ பன்னீர்செல்வம் வரதுக்கு தயாரா இருக்காரு சார். அதெல்லாம் கடந்து போச்சு, காலம் கடந்து போய்விட்டது. முன்னதாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் கீழ் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அப்போது விவசாயிகள் கூறிய கருத்துகள், கோரிக்கைகளை பரிசீலித்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.